ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 61வது நாமாவளியாக ஓம் இபவக்த்ரானுஜாய நமः. முருகப்பெருமான யானை முகத்தோனின் தம்பியாக வர்ணிக்கிறது. யானை முகத்தோன் மகா கணபதி. இபஹா அப்படின்னா ஆண் யானை, இபி அப்படின்னா பெண் யானையை குறிக்கும். அப்படி இபவக்திரம்னா யானை முகத்தோன் அப்படின்னு அர்த்தம். அவருடைய அனுஜஹா, அனுஜஹானா தம்பி, அக்ரஜஹானா அண்ணா. நம்ம வழிபாடே ரொம்ப விசேஷமானது. அதாவது உறவு முறையோடு இறைவனிடத்து அணுகி அந்த இறை சக்தியால், அந்த இறை பக்தியால் அந்த இறை நோக்கத்தை அடையிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விதமான பரிபக்குவம் உண்டு. ஏன்னா வினைக்கு தகுந்த தேகம், வினைக்கு தகுந்த பாக்கியம். அப்போ நாம் செய்த நல்வினை தீவினைக்கு தகுந்த பிறப்பு, தாய் தந்தை, வாழ்க்கை அமைப்பு இதெல்லாம் அமையும். அப்போ அதுக்கான சுகதுக்கம் தான் ஒவ்வொரு உயிருக்கும் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு விதமான ரசனை இருக்கும். லோகோ பின்ன ருச்சிஹி அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு விதமான விருப்பம், வெறுப்பு இதெல்லாம் இயற்கையாக அமையும். அப்போ அந்த இயற்கையினுடைய சக்தியை வைத்தே இயற்கையான சுபாவமாக மாற்றணும். ஏன்னா அந்த ஜீவன் பிறந்ததுக்கப்புறம் அந்த ஆகாய மழைத்துளியானது செம்மண்ணில் பட்டால் செம்மண் கலரில் மாறிடும், களிமண்ணில் படும்பொழுது அந்த களிமண் கலரில் மாறுது. ஆக மொத்தம் மழை நீர் ஒன்று தான், அது சேரக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் அடையுது. அது மாதிரி இந்த ஜீவன் இந்த பூமியில் பிறந்து சுகதுக்கத்தெல்லாம் அடைகிறது. அப்போ அந்தந்த ஜீவனுக்கு தகுந்த மாதிரி இறை வழிபாடு, பல வழிபாடுகள் நமக்கு உண்டு. பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம் அப்படின்னே வர்ணிப்ப அடியார்கள் எல்லாம். அப்படி எத்தனையோ சமயங்கள், அந்த சமயங்களுடைய நோக்கம் ஒன்று தான். அந்த இறை திருவிளையாடல்களை ரசிக்கணுமே தவிர விவாதம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு புராணமும் அது மாதிரி ஒன்று ஒன்று சக்தியை உயர்வாக சொல்லும். உயர்வாக சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த ஜீவன் அதில் மனதை லயிக்க வேண்டும் என்பதற்காக. சுவாமியாக அந்த திருவிளையாடலில் நிறைய பண்ணியிருக்கார். அந்த விஷயங்களில் நம்ம விவாதம் பண்ணக்கூடாது. அதுதான் திருவக்கர திருப்புகழ் அழகாக சொல்லுவார். கல என சில கலைகள் பிதற்றுவது ஒழிவதுனை சிறிதும் உரையாதே, கருவழி தத்திய மடுவதனிற்புகு கடு நரகுக்கிடை இடை வீழா, உலகு தனிற் பல பிறவி தரித்தர உழல்வது விட்டினில் அடி நாயேன், உனதடிமை திரள் அதனினும் முற்பட உபய மலர்பதம் அருள்வாயே அப்படின்னு முருகப்பெருமானுடைய அந்த மலர்பதத்தை, சுவாமியினுடைய அந்த திருவடி ஞானத்தை கேட்குறார். அப்படி அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் இறை சக்திகளுடைய உருவங்களுடைய தத்துவங்கள் எல்லாம் புரியும். அப்படி இந்த நாமாவளி யானை முகத்தோனின் தம்பியாக இருக்கார் முருகப்பெருமான். இதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் இபவக்த்ரானுஜாய நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.